தமிழர் கடவுள். அருள், ஆண்மை, தைரியம், தர்மம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெயராக மாறினால், அதுதான் முருகன். நாம் எல்லாரும் முருகன வழிபடுறோம், பாடுறோம், கும்பிடுறோம். ஆனா ஒருபோதும் யோசிச்சிருக்கீங்களா? முருகன் எப்படி பிறந்தார் என்று? இன்று அந்த அரிய கதையை நாம கேட்போம். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் அசுரர்கள் ஆட்சி செய்த காலம். அந்த காலத்தில் மிக வலிமையான அசுரன் ஒருவன் இருந்தான். சூரபத்மன். அவனுக்கு அளவில்லாத சக்தி. சிவபெருமானை தவம் செய்து, யாராலும் என்னை வெல்ல முடியாது என்று ஒரு வரம் பெற்றிருந்தான். ஆனால் அந்த வரத்தின் பொருளை அவன் புரிந்து கொள்ளவில்லை. பெருமை, அகந்தை, அடக்கம் இன்றி வளர்ந்தான். தெய்வங்களை அடிமைப்படுத்தி தேவர்களின் உலகத்தையே கைப்பற்ற முயன்றான். தேவர்கள் எல்லாம் துன்பத்தால் வாடி சிவபெருமானிடம் போய் பிரார்த்தனை செய்தனர். பெருமாளே, நாங்கள் பாதுகாப்பு தேவைப்படுகிறோம். சூரபத்மன் உலகத்தையே அழித்து விடுகிறான். சிவபெருமான் தியான நிலையில் இருந்து கண்களை திறந்தார். அவர் முகத்திலிருந்து வெளிவந்த ஒளி ஒரு தீப்பொறி போல பிரகாசித்தது. அந்த ஒளியில் இருந்து வெளிவந்தது ஒரு தெய்வீக சக்தி. அதுவே முருகன் பிறப்பின் தொடக்கம். அந்த ஒளியை கங்கை தேவி எடுத்துக்கொண்டு வானத்தில் பாய்ந்தார். கங்கை அந்த தெய்வீக தீயை சரவண பொய்கை எனப்படும் புனித நீரில் வைத்துவிட்டார். அங்கே அந்த தீ ஒளியில் இருந்து 6 குழந்தைகள் பிறந்தனர். அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் தாய்மையுடன் வளர்த்தனர். அவர்களுக்கு பால் கொடுத்து பாசத்தால் தழுவி தெய்வீக ஒளியாய் பராமரித்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் பார்த்தபோது மகிழ்ச்சி மிகுந்தார். அவற்றை ஒன்றாக இணைத்தார். அப்போது உருவானார் ஆறுமுகம். 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமான். அவருடைய முகங்களின் ஒவ்வொன்றும் ஒரு பொருளைச் சொல்கிறது. அருள், ஞானம், தைரியம், சக்தி, கருணை, அன்பு. இதுவே 6 முகங்களின் அர்த்தம். முருகன் பிறந்த கதை ஒரு புராணம் மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான உண்மை. சூரபத்மன் என்பது அகந்தையின் வடிவம். முருகன் என்பது தர்மத்தின், நம்பிக்கையின், தைரியத்தின் வடிவம். உலகில் எப்போதாவது இருள் வந்தாலும் முருகனின் வேல் போல நம் மனசு நேர்மையோடு ஒளியாயிருந்தால் அந்த இருளை வெல்ல முடியும். அதுவே முருகனின் உண்மையான செய்தி. நம்பிக்கை, அருள், அறம் இதயத்தில் இருந்தால் கடவுள் எப்போதும் நம்மோடு இருப்பார். முருகன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் ஒளி. நாமும் அந்த ஒளியை உணர்ந்தால் நம்முள் இருக்கும் அசுரத்தனத்தை, சூரபத்மனை வெல்ல முடியும். முருகனின் வேல் அது ஒரு ஆயுதம் அல்ல, அது உண்மையின் குறி, நீதி என்பதின் அடையாளம். முருகன் பிறந்த தினம் ஒரு வரலாறு அல்ல, அது ஒவ்வொருவருக்குள்ளும் விழிக்கும் ஒரு ஒளிக்கதிர். அந்த ஒளியை நம்முள் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை இழந்த நேரத்தில் முருகனை நினைவில் கொள்ளுங்கள். வேல் முளைத்து நின்றால் பயமில்லை. அதுதான் முருகன் சொல்லும் உண்மை. அருள், ஆண்மை, தைரியம் மூன்றும் சேர்ந்ததே முருகன். சரவண பவா. ஓம் முருகா.